இந்த ஓஷோ என்பவர் ரஜினீஷ் வந்து ஒரு இந்திய ஆன்மீக குரு என்று பார்க்கப்படுறாரு. ஒரு தத்துவ ஞானி மற்றும் பேச்சாளராகவும் பார்க்கப்படுறாரு. ரொம்ப பிரபலமான ஒரு நபராகவும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவருடைய தியான முறைகள், புத்தகங்கள் மற்றும் போதனைகள் வந்து ஓஷோவுடைய தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் சம்பந்தமான ஆக்கங்கள். இவரது போதனைகள் வந்து விக்கிபீடியா ஆகட்டும், சமூக வலைதளங்கள் ஆகட்டும், ஓஷோ தமிழ்.com ஆகட்டும், யூடியூப் சேனல்கள் இருக்கு, ஐபிசி பக்தி, வசந்த் டிவி மற்றும் ஃபேஸ்புக் குழுக்கள் மூலம் பரப்பப்படுது. அதிகமாக அமேசான்ல கூட இது போன்ற விஷயங்கள் பரப்பப்படுது. இவருடைய இயற்பெயர் வந்து ரஜினிஷ் சந்திர மோகன் ஜெயின் என்பது. அவரோட வாழ்க்கை மற்றும் தத்துவங்கள் வந்து தமிழ்ல அதிகமாகவே பரப்பப்படுது இப்ப சமீப காலமாக. ஒரு நடிகர் கூட இவரை பற்றி அடிக்கடி பேசக்கூடியவராக இருப்பார் இல்லைங்களா? இவருடைய சித்தாந்தங்கள் நிறைய பிழைகளும் வழிகேடுகளும் வழித்தவறல்களும் இருக்கு. அது என்னென்ன என்பதை நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இவர் நவீன ஆன்மீக பேச்சாளர் சொல்லலாம் ஒரே லைன்ல சொல்லணும்னா. அது ஈஸ்டர்ன் மிஸ்டிசிசம், கீழத்தைய மிஸ்டிசிசம், மாய ஆன்மீகத்தையும், பாலியல் சுதந்திரத்தையும், மத எதிர்ப்பு தத்துவங்களையும், நான் என்று சொல்லக்கூடிய ஈகோ மயமான ஞானத்தையும், இது எல்லாத்தையுமே வந்து அவர் மிக்ஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. வெளிப்படையாக நபிமார்களை எல்லாம் இழந்திருக்காங்க, தெய்வீக சட்டங்களை எல்லாம் மறுத்து இருக்கிறாங்க, ஆசைகளுக்கு எல்லை இல்லாமல் வாழ்வதை போதித்தாங்க, மதம் வந்து அடிமைத்தனம், ஆன்மீக சுதந்திரம் என்று சொன்னார். ஸோ இஸ்லாமிய பார்வையில் அவருடைய நவீன சட்டமற்ற, அதாவது ஆன்டினோமினிசம் என்று சொல்லுவாங்க, மாய ஆன்மீகத்துடைய பிரதிநிதி. அவரோட ஃபேமஸான கோட்ஸ்ல சிலது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுகளில் உண்மை உங்களுக்குள்ள தான் இருக்கு என்று சொல்வார். இது முழுமையாக வந்து சப்ஜெக்டிவிசமை குறிக்குது, முழு சார்பு தன்மையை குறிக்கிறது. அடுத்து பாவங்களும் இல்லை நற்பண்புகள் என்றும் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. மதம் வந்து மனிதனை அடக்குகிறது என்று சொல்லியிருக்கிறார். இது தெளிவான வகியை மறுக்கக்கூடிய செயல். கடவுள் வெளியில இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தன்னைத்தானே கடவுளாக்குதல் செய்யக்கூடிய இது ஒரு சித்தாந்தம் இது. ஸோ ஓஷோவுடைய சிந்தனை வந்து ஆசையை கடவுளாக்குதல், ஹவாவை மனோ இச்சையை கடவுளாக்குதல், இதை மையப்படுத்தி தான் இருக்கு. அப்ப ரைத்த மணி தகத இலாஹு அவா என்று சொல்றான். தன் மனோ இச்சையை கடவுளாக எடுத்தவனை பார்த்தாயா என்று சொல்றான் 45வது அத்தியாயம் 23வது வசனத்துல. மேலும் வந்து உண்மை என்பது தனிப்பட்ட உணர்வுலாம் கிடையாதுங்க. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அனுபவம் தான் உண்மை என்று சொல்றாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மறுக்கிறான். வல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகுனன்ன மினல் மும்தரீன் என்று சொல்றான். உண்மை என்பது உன்னுடைய இறைவனிடமிருந்து தான் வர வேண்டும், சந்தேகிப்பவராக நீ இருக்காது என்று சொல்றான். 2வது அத்தியாயம் 147வது வசனத்தில். ஸோ உண்மை என்பது அல்லாஹ்விடமிருந்து தான் வரணுமே தவிர உள் உணர்ச்சியிலேருந்து அல்ல. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ஆசைகளை, மனோ இச்சைகள் ஒருத்த மனுஷனுடைய வழிகாட்டியாக ஒருபோதும் இருக்க முடியாது. ஓஷோ வந்து இந்த ஆசையெல்லாம் உயர்த்தி பேசினார் இல்லைங்களா? வலா தத்தபிஹில் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லா என்று அல்லாஹ் சொல்றான். ஆசையை நீங்க பின்பற்றாதீங்க, மனோ இச்சையை பின்பற்றாதீங்க, அது உன்னை அல்லாஹ்வின் வழியிலிருந்து வழி தவற செய்து விடும் என்று. 38வது அத்தியாயம் 26வது வசனம். ஸோ இது டைரக்டான ஒரு மறுப்பாக இருக்கு. அடுத்து சட்டம் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்வது என்பது அழிவு, அது வெற்றி அல்ல. எல்லா விதிகளையும் கைவிடுங்கள் என்று ஓஷோ சொன்னார் இல்லையா? உண்மை அவர்களுடைய ஆசைகளை பின்பற்றியிருந்தால் வானமும் பூமியும் வந்து எப்பயோ சீரழிந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உண்மை ஹக் என்பது அவர்களுடைய இச்சைகளை பின்பற்றி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் எப்பயோ சீர்கெட்டு போயிருக்கும் அல்லாஹ் சொல்றான். அதனால் அவர்களுக்கு நாம் நினைவூட்டும் நல்லுபதேசமான திக்ரை, குர்ஆனை நம்ம வழங்கணும். எனினும் அவர்கள் தங்களிடம் வந்த திக்ரை, குர்ஆனை புறக்கணித்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் கட்டுப்பாடில்லாத ஆன்மீகம் என்பது ஒரு பொய் தான் என்று சொல்லலாங்க. ஓஷோ வந்து இபாதத்தையும் சட்டத்தையும் மறுத்தார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று அல்லாஹ் சொல்றான். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று. 51வது அத்தியாயம் 56வது வசனம். ஸோ இபாதத் என்பது முக்கியமான ஒரு அம்சம், அதுதான் நோக்கம், மனித படைப்புடைய நோக்கம், பின்னணி. மேலும் ஆசையை வந்து ஆசையை மையமாக வைத்து ஒரு ஆன்மீகம் இருக்குமானால் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்க. அல் கைசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத்தி என்று சொல்லியிருக்கிறாங்க. புத்திசாலி யார் என்றால் தன்னுடைய நப்சை கட்டுப்படுத்தி மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை அவன் செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பான். திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ். ஓஷோ இதற்கு நேர்மாறாக போதித்தார். ஆசையை மையமாக வச்சார் ஆன்மீகத்தோடு. ஸோ இன்றைய காலத்துல ஓஷோ இறந்துட்டாரு, இருந்தாலும் அவரது சிந்தனைகள் வந்து சித்தாந்தங்கள் இன்னும் உயிரோடு இருக்கு. மதம்லாம் கிடையாது, ஆன்மீகம் மட்டும் போதும் என்று சொல்றது. இது வந்து ஒரு பக்கம் செல்ஃப் லவ் மேனிஃபெஸ்டேஷன் கலாச்சாரம் பரவிட்டு இருக்குது. நீயே தெய்வம், பிரபஞ்சம் உனக்கு கீழ்ப்படியுது என்று.
ரெண்டாவது எப்படி அவருடைய சித்தாந்தங்கள் பரப்பப்படுதுன்னா, தௌபாலாம் தேவையில்ல, தெரப்பி மட்டும் போதும் என்பது போல பாவங்களை வந்து ஜஸ்ட் மன அழுத்தமாக மட்டும் காட்டுவது. ஸோ வந்து நெட்ஃப்ளிக்ஸில், இன்ஸ்டாகிராமில், பாட்காஸ்ட் வழியாக அவருடைய பாலியல் சுதந்திர கொள்கைகளும் வந்து இதெல்லாம் அவமானம்லாம் கிடையாது என்ற தோரணையில பரப்பப்படுது. இளைஞர்கள் ஏன் இதனால ஈர்க்கப்படுறாங்கன்னா, ஒரு பொறுப்பு இல்லாத இன்பம் என்பது எப்பவுமே இளைஞர்களுக்கு தேவை, ரொம்ப ஆசைப்படக்கூடிய விஷயம் தானே. அதை இவர் அதிகமாக பேசியிருக்கிறார். அதனால அடுத்து ஒழுக்கம் இல்லாத ஆன்மீகம், நான் சரி என்ற ஈகோ, அதிகார வெறுப்பு, மனவேதனைகளை மதத்துடைய எதிர்ப்பாக மாற்றுதல், இது எல்லாமே வந்து காரணங்கள் இளைஞர்கள் வந்து இவருடைய பேச்சால ஈர்க்கப்படுறது. அதாவது சைத்தானுடைய பழைய வலை தான். இப்போ ஈஸி தான், பின்னாடி வருந்திக்கலாம், இப்போ அனுபவிச்சுக்கோ என்ற இந்த அடிப்படையில தான், சைத்தானுடைய அடிப்படையில தான் நிறைய பேர் இயங்குறாங்க. ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன மாதிரி, ஒருத்தர் வானத்துல பறந்தாலும் சரி, அவன் சுன்னாவை பின்பற்றினானா என்று பார்க்காமல் நீ ஏமாறாத அவங்கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷரியா இல்லாத ஒரு ஆன்மீகம் பொய்யானது எப்பவுமே. ஸோ இதற்கான நடைமுறை தீர்வுகள் என்னன்னா, தௌஹீதை நம்ம மீட்டெடுக்கணும். நல்லது கெட்டது அல்லாஹ் தான் தீர்மானிப்பான் என்பதை நம்ம என்ன செய்யணும், உள்ளத்துல உறுதியாக நிலைநிறுத்தணும். பொய்யான சுதந்திரத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டணும் மக்கள் மத்தியில. ஏன்னா இதனுடைய விளைவுகள் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், அடிமைத்தனம், குடும்ப சிதைவு, இதுல தான் கொண்டு போய் விடும். இளைஞர்களுக்கான தாவாவை நம்ம மையப்படுத்த வேணும். தஸ்கியத்துன் நப்ஸ், உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு இமாம் இப்னுல் கைம், இமாம் இப்னு தைமியா அவங்களுடைய நூல்களை அதிகமாக நம்ம பரப்பணும். மக்கள் மத்தியில கல்வியை வந்து வெளிப்படுத்தணும். ஸோ ஓஷோ வந்து உண்மை இல்லாத ஒரு சுதந்திரத்தை தருகிறார். இஸ்லாம் வந்து கட்டுப்பாடு மூலம் உண்மையான சுதந்திரத்தை தருகிறது. ஓஷோவுடைய ஆன்மீகம் வந்து ஆசையை கடவுளாக ஆக்குது, மனோ இச்சையை கடவுளாக இருக்குது. ஆனா இஸ்லாம் ஆசையை, மனோ இச்சையை அடக்கி அல்லாஹுவை கடவுளாக ஆக்கிறது. ஒன்று வந்து உள்ளத்தை அழிக்கிறது ஓஷோவுடைய தத்துவங்கள், அல்லாஹுடைய கட்டளை வந்து மனிதனை உருவாக்குது கண்ணியமாக. குறிப்பாக எந்த சூறா வந்து அதிகமாக இதனுடைய சித்தாந்தங்களுக்கு மறுப்பு கொடுக்கிறது என்று பார்த்தோம் என்றால், சூரத்து ஜாசியா என்று சொல்லலாங்க. ஓஷோவுடைய மைய கருத்தான உன்னுடைய ஆசையை உனக்கு வழிகாட்டி, உன்னுடைய உள்ளுணர்வு தான் உண்மை, சட்டம்லாம் தேவையில்லை என்ற ஓஷோவுடைய மைய கருத்தாக இருக்கு. அஃபரைத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து ஜாசியாவுடைய 23வது ஆயத்து மேற்கண்ட எல்லா விஷயங்களுக்கும் மறுப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது ஆசை வழிபாடு, மனோ இச்சை வழிபாடு தான் ஓஷோவுடைய மத மார்க்கத்துடைய பெயர் என்று சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஆயத்தையே வந்து செல்ஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, செக்ஷுவல் ஃப்ரீடம், மாரல் ரிலேட்டிவிசம் அனைத்தையும் என்ன செய்யுது, நமக்கு தெளிவான வழித்தவறல் என்று காட்டுகிறது. அடுத்த சூரத்துல அஹ்ஸாப், நீயே உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானி, நபிமார்களின் சட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு ஓஷோ சொன்னார் இல்லையா. ஆனா சூரத்துல அஹ்ஸாப் நமக்கு என்ன கற்றுத்ததுன்னா, வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டாங்கன்னா, அதில் எந்த ஆணுக்கும் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு தேர்வு சுதந்திரம் இல்லை என்று 36வது வசனம். ஸோ வஹீதான் கட்டளை, அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும். நபிமார்களே நமக்கு வந்து நித்திய வாழ்க்கைக்கு அழைக்க செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டளைகளை அவங்க செயல்படுத்தினது மூலியமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை. சூரத்துல் முஃமினூன் சொல்லலாம் இல்லைங்களா, லவ் இத்தபா அல் ஹக் வ அஹ்வாஹும் லஃபஸதத்தி ஸமாவாத்து வல் அர்து. சட்டம் இல்லாத ஒரு சுதந்திரத்திற்கு இது வந்து மறுப்பை தரக்கூடியதாக இருக்கு. சூரத்து தாரியாத்தும் வந்து படைப்புடைய நோக்கத்தை சொல்கிறது, இபாதத்துடைய முக்கியத்துவத்தை சொல்கிறது. இபாதத் இல்லாத ஒரு ஆன்மீகம் எப்போதுமே பொய்யான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இது போன்ற சித்தாந்தங்களை விட்டு நம்ம வந்து நம்ம சமூகத்தை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம இளைஞர்கள் தவிர்த்திருக்க வேண்டும். அப்பதான் இது போன்ற தவறான சித்தாந்தங்களில் விழாமல் இருக்க முடியும்.